ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஓல்டு ஷர்ட்டு, டிஷர்ட்டு, அது கிழிஞ்சு போனது இல்லை ஃபேட் ஆனதை நம்ம தூர தூக்கி போடாமல் பில்லோ கவராகவும், மிக்சி கவராகவும், கிரைண்டர் கவராகவும், கம்ப்யூட்டர் மானிட்டர் கவராகவும் செய்ய போகிறோம். இப்போ ஷர்ட்டில் அக்குள் டு அக்குள் நேராக ஸ்கேலை வச்சு அளந்து கோடு போடணும்னு போட்டுக்கோங்க. இல்லை அப்படி ஸ்கேலை வச்சு கட் பண்ணிக்கோங்க. டாப்லேயும் பாட்டம்லேயும் கட் பண்ணிக்கோங்க ஒன்று போல். பாட்டமில் கிளாத்து முன்ன பின்ன இருக்கும், அதனால் ஒன்று போல் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அக்குள் டு அக்குள் மேலே டாப்லையும் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம ஏன் கட் பண்ணி தைக்கிறோம்னா, நம்ம சில பழைய ஓல்டு ஷர்ட்டோ டிஷர்ட்டோ நல்ல கிளாத்து ஸ்ட்ராங்காக இருக்கும், தூர போட மனசு இருக்காது. அதே டைமில் நமக்கு பில்லோ கவரும் தேவைப்படும், நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த ஸ்ட்ராங்கான கிளாத்துலேயே நம்ம பில்லோ கவர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, 4-5 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ஒன்று வாஷ் பண்ண போட்டாலும் இன்னொன்று நம்ம யூசேஜுக்கு எடுத்துக்கலாம், நமக்கு காசும் மிச்சம். இப்போது மெயின் கிளாத்தை உள்ளே விட்டுட்டு நம்ம தைக்கக்கூடிய கிளாத்தை வெளியே எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம தையல் தைக்கும்போது அதோடய தையல் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம தைக்கணும். அதனால் இப்போ 2 துணியும் ஒன்று போல் வச்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஷர்ட்டு பிங்க் கலரில் இருந்தது, அதையும் நான் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பில்லோ கவர் தேவைப்பட்டது. இப்போது சின்ன பசங்க டிஷர்ட்டில் 2 கையையுமே நம்ம வெட்டிக்கணும். இது மிக்சி கவருக்காக. இது ரொம்ப ஈஸியும் கூட, சிம்பிளும் கூட. இப்போ பெரியவங்க டிஷர்ட்டை நம்ம அக்குள் டு அக்குள் எப்படி ஷர்ட்டை கட் பண்ணோமோ சேம் அதே மாதிரி பாட்டமில் கட் பண்ணோம்னா ஆல்ரெடி நமக்கு சூப்பராகவே ஃபிட்டாக ஒன்று போல் கட் பண்ண மாதிரி இருக்குது, ஜாயின் பண்ணியே இருக்குது. இப்போது ஷர்ட்டை நம்ம கட் பண்ண அந்த 2 கிளாத்தையும் துணியை ஜாயின் பண்ணி தைச்சிக்கணும். ஒரு பக்கம் தைச்சி முடிச்சிடும், இன்னொரு கார்னர்லேயும் தைக்கிறோம். தைக்கும்போது அந்த சென்டரில் பட்டன் மாட்டுற இடம் 2 கிளாத்து வந்து நமக்கு ஜாயிண்டாக இருக்காது, நம்ம தான் 1 by 1 வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஒன்று போல். இப்போது பட்டனை பூரா கழட்டிட்டு உள்ளே உள்ள மெயின் கிளாத்தை வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண அந்த கிளாத்தை உள்ளே வச்சுட்டு இப்போ பட்டனை மாட்டிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே பில்லோ கவர் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் ஓல்டு பில்லோ வச்சுருக்கேன், பில்லோ கவரை காமிக்கிறேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு டாப் டு பாட்டம் எல்லாமே அந்த ஸ்டிச்சஸ் ஒன்று போல் நமக்கு பில்லோ கவர் மாதிரியே தெரியும், நம்ம ஷர்ட்டில் கட் பண்ண மாதிரியே தெரியாது. இதுக்கு ரோப் எதுவும் இப்போ டிஷர்ட்டில் பட்டன்ஸ் அக்குள் கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கட் பண்ணி இருக்கிறதுல வந்து அப்படியே டைரெக்டாக ஜாயின் பண்ணால் நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள மானிட்டருக்கு கவராக யூஸ் ஆகும். இல்லை எனக்கு கிரைண்டர் கவர் வேணும் அப்படின்னா நம்ம அந்த வெட்டின மீதி துணியில் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு துணி வெட்டுறோம். அதாவது நான் இருக்கு பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதை இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் ஜாயின் பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் அகலம் கிடைக்கும். அப்போ அகலம் கிடைக்கும்போது நம்ம கிரைண்டர் வந்து அகலமாக இருக்கனால மூடி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து கிரைண்டர் வேண்டாம், மானிட்டர் கவராக யூஸ் பண்ண போகிறேன்னா டேரெக்டாகவே இதையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மானிட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பசங்க டிஷர்ட்டில் நம்ம 2 கையையும் கட் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு உள்ளே கூடி அந்த 2 கையும் வெட்டின இடத்த இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி 2 டிஷர்ட்லேயும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை என்ன கவராக யூஸ் பண்ணலான்னா நம்ம வீட்டில் உள்ள மிக்சிகளுக்கு கவராக யூஸ் பண்ணலாம். அதை நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். 2 பில்லோ கவர்ஸ் ரெடி. இது ஆல்ரெடி ஓல்டு ஷர்ட்டில் கட் பண்ணி பில்லோ கவர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பில்லோ. இதே மாதிரி இப்போ நம்ம இதை வாஷ் பண்ண போடுறோம், அடுத்து நம்ம மாற்றணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். பார்க்க நீட்டாக லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி பில்லோ கவர் யார் வீட்லேயும் இருக்காது, ஏன்னா கடைகளில் வாங்குறது மேக்ஸிமம் ஒன்று போல் தான் இருக்கும், நம்ம காசு கொடுத்து வாங்கணும். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது ஆல்ரெடி போட்டிருந்த பழைய கவர், மிக்சி கவர். இப்போ இதை எடுத்துகிட்டு பாருங்கள், மிக்சி எவ்வளோ பளிச்சுன்னு அழகாக ஊறு போட்டு அழுக்கு இல்லாமல் இருக்குது. டாப்பில் இதுவே அழுக்காக இருக்கிறத மட்டும் நம்ம எப்போவும் வாஷ் பண்ணும்போது ப்ரெஷ்ஷால் அழுக்கு எடுத்துடலாம். ஆனால் மற்ற இடத்துல வலிஞ்சிருக்காது, அந்த துணியில் தான் சிந்தியிருந்தால் வலிஞ்சிருக்கும். நம்ம அந்த துணியை அப்படியே தூர எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தைச்சி வச்சுருக்க கவரை வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன். இப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு தலைக்குள்ளே விடுவோம்ல டிஷர்ட்டை, அந்த மாதிரி இப்படி உள்ளே விட்டாலே போதும். விட்டுட்டு கீழே வந்து இப்படி இழுத்து விட்டால் கரெக்டாக அதில் போய் உட்காந்துக்கும். கரெக்டாக அந்த வாய் பகுதி, அதாவது அந்த தலையோட ஓப்பன் பகுதி மட்டும் நமக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
இனிமேல் நம்ம அரைக்கும் போது தேங்காய் தண்ணி எதுவும் வடிஞ்சிச்சுன்னா இதில் தான் வடியும். அப்படியே நம்ம தூக்கி வாஷ் பண்ண போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கவர் நம்ம எக்ஸ்ட்ரா மிக்ஸி கவர் ஒரு 2-3 டிஷர்ட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ கொட்டும் எப்போ சிந்தும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இப்படி மாட்டி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடிக்கடி இதில் நம்ம டைம் ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒயிட் மிக்ஸி இருந்தாலும் சரி கலர்னாலும் சரி அது ஃபேட் ஆகாமல் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரைண்டர் கவர் நம்ம தச்சு வச்சுருந்தோம்ல, அதாவது ரெக்டாங்கிள் பீஸ் எக்ஸ்ட்ரா டாப்பில் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம். இந்த டாப்பில் அப்படி உள்ளதை கிரைண்டருக்கு போடலாம். இப்போ அப்படியே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போத்தாவே இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கவரை இந்த மாதிரி மானிட்டருக்கு போடலாம். நமக்கு மானிட்டர் தூசியாகாது, அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டாம். வெளியில் அந்த துணியை மட்டும் எடுத்து அப்படியே வாஷ் பண்ணிடலாம். ஓகே டன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.